திரு ஐயநாதன் தன்னை குறைச்சு மதிப்பிடுறாரு தன்னுடைய தந்தை. அதை ஒரு பொது மேடையிலேயே அறிவிக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்திலிருந்தே தனக்கு போட்டியாக இன்னொரு வாரிசு உருவாகுது. இந்த கோபத்தின் வெளிப்பாடு தானா திரு அன்புமணியுடைய பேச்சு? அதாவது திரு அன்புமணி அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிட்ட இருக்கக்கூடிய அந்த மேனேஜரியல் பாலிசி மாதிரி இந்திய ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் மாதிரி கட்சியை என்கிட்ட கொடுத்துட்டியா, நீ பிரசாத வீட்டில் இரு, நான் இதை பார்த்துக்கிறேன், முடிவெல்லாம் நானே எடுத்துக்கிறேன். ஆமாம், நான் தானே கட்சியினுடைய தலைவர், அப்போ இளைஞர் அணியை யார் போடணும்? நான் தானே போடணும், அப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வரும்போது அதை மறைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அனுபவத்தை கொண்டாந்து முன்னடிக்கிறார். அதுக்கு தான் திரு ஆர்கே அவர்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு ரிப்ளை எல்லாம் கொடுத்துட்டாங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் என்ன திரு அன்புமணி மேலே விமர்சனம் வருதுன்னா, ஏற்கனவே திரு ஜி.கே. மணியுடைய பையன் திரு தமிழ்குமரனை இதே இளைஞரணி பொறுப்பில் போடும்போது அவரோடும் இவர் சுமூகமாக பணியாற்றலை, அவருடைய நியமனத்தையும் இவர் ரசிக்கலை. இப்போ திரு முகுந்தன் பரசுராமன் நியமனத்தையும் இவர் ரசிக்கலை அப்படின்னா, அப்போ இவர் யாரையுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக வெளிப்படுத்தப்படுகிறார். அதுதான் விமர்சனங்கள் வந்து. என்ன இவங்களுக்கான முரண்பாடு? அதை முதல்ல நம்ம எடுத்துருவோம். இவங்களுக்கான முரண்பாடு என்னன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு பார்ட்டி பீப்புள் சென்ட்ரிக், அவருடைய அரசியல் அப்படி. அன்புமணி வந்துட்டு பவர் சென்ட்ரிக். ஓ, இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் ஆப்ட் பண்றாரு பாஜகவை? பாஜக வந்துச்சு, அவருடைய மனைவி வந்துட்டாங்க அப்படின்னோம்னா அந்த அந்த ஒரு லிவரேஜை வச்சுக்கலாம். நாளைக்கு வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு அமைச்சர் பதவியை பெறலாம். இல்ல, அதிகாரத்தை நோக்கி போகணுன்ற எண்ணம் திரு ராமதாஸுக்கு இல்லவே இல்லையா? இல்ல, ராமதாஸுக்கு இருக்கு. ஆனா அது கட்சி வழியா வந்துட்டு கட்சியை வந்துட்டு கொண்டுட்டு போனோம் அப்படின்றது இல்லை. அவரு அதற்கான அடிப்படையா கட்சியினுடைய பலத்தை நம்ம இதை விவாதிச்சிருக்கிறோம். இதே தொலைக்காட்சியில பாஜகவா அஇஅதிமுகவா பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு வரும்போது கிடையவே கிடையாது. பாஜக பேசணும். ஆனா ஒரு நாள் காத்தால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க அண்ணாமலை முன்னிலையில. அப்போ அதற்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவிலேயே வந்துட்டு கட்சி வந்துட்டு அதிமுகவோட போகலாம் அப்படின்னு தான் சொல்லுது. திரு ராமதாஸும் வந்துட்டு அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி தான் தலையசைப்பெல்லாம் செஞ்சாரு. சரி, அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்களேன். கட்சியை கொன்னுட்டு அதிகாரத்துக்கு போகணுமா, கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி அதிகாரத்துக்கு போகணுமா? கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி அதிகாரத்துக்கு போகணுன்றது ராமதாஸோட எண்ணம். கட்சி கட்டமைப்பை பலவீனப்படுத்தி அதிகாரத்துக்கு போறது அன்புமணியோட எண்ணம். இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அது அப்படி கிளியர் கட்டா நம்ம போட முடியாது. இவருக்கு பவர் வேணும், இவருக்கு பதவி வேணும், இவருக்கு அதிகாரம் வேணும், அவ்வளவுதான். நேரா மூக்க தொட்டா என்ன, சுத்தி மூக்க தொட்டா என்ன? இல்ல நம்ம அப்படியே நடந்துக்கிட்டாங்க. அவங்க நேரடியா மூக்க தொடலையே. அன்புமணி நேரா அனுபவத்தை சொல்றாரு, அனுபவத்தை சொல்றாருல்ல. அப்ப இவரை கொண்டு வரும்போது அந்த அனுபவத்தெல்லாம் ஏன் இவர் மறந்தாரு? ஏன் இவருக்கு மேல வந்துட்டு அதுக்கு ஜி.கே. மணி இல்லையா? இல்ல இந்திய ஒன்றிய அரசுல மிக சிறப்பாக செயல்பட்ட ஏ.கே. மூர்த்தி இல்லையா? இது அந்த கட்சியினருக்கு கூட கோபம் உண்டு என்னுடைய வார்த்தை. ஆனா நான் பொதுவா எப்படி அப்படின்னோம்னா, a cadre based politics alone is the right path. தொண்டர்களை அடிப்படையாக கொண்ட அரசியல் இயக்கம் மட்டுமே வெற்றி பெறும், நிலைத்து நிற்கும். இதுல ராமதாஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும், அவர் வந்துட்டு மக்களையும் கட்சியையும் சார்ந்து நிற்கக்கூடியவர். இவர் அப்படி இல்லை. ரெண்டாவது விஷயம், அவருடைய முடிவுகளுக்கு மரியாதை தரலன்னு போது தான் மறுபடியும் அதிகாரத்தை வந்துட்டு கையில எடுக்கிறதுக்காக அவர் இவரை நியமிக்கிறாரு. இதை இவர் எதிர்க்கிறார். அது அவருக்கு தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள அது தெரியும். ஆஹா வராரு, கட்சியை மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்க வராரு அப்படின்றது அது தெரியும். உடனே அவர் இதை எதிர்க்கிறாரு. சோ இவ்வளவுதான் அதை நம்ம புரிஞ்சு. அன்புமணிக்கு தெரியாதா கட்சியோடைய கட்டமைப்பு இருந்தாதான் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும்? கட்சி வளர்ச்சியில வந்துட்டு அன்புமணியினுடைய பங்கு என்ன அப்படின்றது வந்துட்டு திரு அன்புமணி அவர்களுக்கும் தெரியும், திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஆமா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சி எப்படியாப்பட்ட தொண்டர்களால், எப்படிப்பட்ட தியாகங்களால் எப்படியெல்லாம் வளர்ந்து பலம் பெற்றது. பலம் பெற்றதற்கு பின்னால் அன்புமணி அங்க இடத்துல இருக்காரு. பலம் பெறுபவரே யாரு? இப்ப அங்க இருக்கிற அந்த மேடையில் இருக்கக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அப்படியான ஒரு கடுமையான நிலையில, நெருக்கடியான நிலையில திரு ராமதாஸ் வளர்ச்சி எப்ப சந்திச்ச அந்த சோதனைகளை எல்லாம் சந்திச்சவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அன்புமணி கொண்டு வரும்போது அப்பயே ஒரு அனுபவத்தை பத்தி கேட்கல. அந்த முடிவுகள் எடுக்கிறதுல முதல்ல அதிகாரம் இருக்கா மற்றவங்களுக்கெல்லாம்? அதான் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு கட்சி இது வந்துட்டு பாருங்க, இது மாடர்ன் டைம்ஸ்ல என்ன நோக்கம்? அன்புமணியுடைய கோபத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. அதான் நீங்க அவரு நீங்க சொல்ற மாதிரி திரு ஜி.கே. மணிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பு தனக்கிட்ட வருகிற போது அவர் புன்முறுவலோடு அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு.
தன்னுடைய மனைவியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிக்க வருவது அவருக்கு வந்து மீண்டும் குடும்பத்திலேருந்து வர்றாங்களேங்கிற நெருடல் இல்லை, அப்போ புன்முறுவலோடு ஏத்துக்கிறார். மகள் வழி பேரன் ராமதாஸ் தரப்புல இருந்து வர்றாரு, உள்ள குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வருகிறாருங்கிற போது இவருக்கு 4 மாதம் தானே அனுபவம் இருக்குன்ற இது அந்த பெர்செப்ஷன் கோபம் ஏன் வருது? நம்முடைய அதிகாரத்துல கொக்கி போடுறாரு. ஓ, தலையிடாதீங்க அப்படின்றது அவருடைய நோக்கம், நான் இன்டர்ஃபியரன்ஸ். அது முடியாது, நான் என் கட்சியை விட்டு தர மாட்டேன் தான் சொல்றாரு ராமதாஸ். ராமதாஸ் ஆமா, அவர் தான் நிறுவன தலைவர். இன்ன வரைக்கும் நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்களே, நிறுவன தலைவர், அவரால் நியமிக்கப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ். இது யதார்த்தம், இது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, ராமதாஸுடைய மகன் அப்படின்றதுனால தான் அன்புமணியினுடைய ஏற்புடைமை பாமக இருக்கே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. பாமக அப்படின்றதனுடைய அந்த கட்சி அப்படின்றதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி அது இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டது அப்படின்னோம்னா அது ஐயா ராமதாஸனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்டது தான். இதில் மறுப்பதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக இங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்துட்டு வந்துட்டு அவரை தள்ளினீங்க அப்படின்னோம்னா பெரியவர் ஏற்றுக்கல, as simple as that. அப்போ இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிட்ட உடனே நான் இதை மாற்றணும்னா நான் மறுபடியும் அதிகாரத்தை என் கைக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு பலம் வாய்ந்த சக்தி மிக்க வன்னி இளைஞர்களை எல்லாம் இயக்கிறதுக்கான ஒரு கருவியாக காடுவெட்டி குரு இல்லாத ஒரு சூழல்ல காடுவெட்டி குருவனுடைய மகளும் மருமகனும் ஒரு சக்தியாக எமர்ஜாகக்கூடிய அதே பில்டை எமர்ஜாகக்கூடிய ஒரு சூழல்ல டக்குனு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேரனை கொண்டு வந்து அந்த இடத்துல எடுத்துறாரு. அவருக்கான ஒத்துழைப்பு கிடைச்சிருன்றதெல்லாம் இவருக்கு தெரியும். இவ்வளவுதான். இப்போ இது என்ன அப்படின்னம்னா, ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ராமதாஸ் ஐயா பின்னாடி நிற்பாங்க. ஒரு அதிகாரம் அப்படின்னு நிற்கிறவங்க கட்டாயம் அன்புமணியோட நிற்பாங்க. ஸோ இந்த மோதல் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு தைலாபுரமா அல்லது அவ்வளவுதான். தமிழ்நாடு அடுத்த அரசியல் தலைநகரமாவே பனையூர் மாறி இருக்கு நிறைய இடங்கள்.